العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய தஃப்சீர் வகுப்புல நாங்கள் சென்ற முறை சூரா ஃபாத்திஹாவுடைய அறிமுகத்தை நாங்கள் பார்த்தோம். அதோடு சேர்த்து குர்ஆனை நாங்கள் ஏன் படிக்கணும், குர்ஆனை ஓதுறதால படிக்கிறதால உள்ள நன்மைகள் எப்படி என்ற விஷயங்களும் நாங்கள் ஓரளவு பார்த்தோம். அந்த குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அப்போ நாங்கள் ரமலானில் செய்ய வேண்டிய அமல்களில் முதன்மையான அமல் எது என்றெல்லாம் ஒரு ½ ஹவரில் நாங்கள் நியாயமான விஷயங்களை கலந்துரையாடினோம். அப்போ அதெல்லாம் காய்ச்ச ஒரு விஷயம்தான் இந்த நாள் சூரா ஃபாத்திஹாவுக்குரிய விளக்கத்தை நாங்கள் பார்க்குறதா சொன்னோம். ஹைர், அப்போ அந்த அடிப்படையில் நான் டிரெக்டாக சூறாட விளக்கத்துக்கு நான் போகிறேன். இந்த சூறாவை பொறுத்தவரையில் இந்த ஒவ்வொரு குர்ஆன் ஒவ்வொரு எழுத்தும் என்னன்னா கலாமுல்லான்னு சொல்லுவோம், அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தைகள் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்திலையும் பார்க்கலும் சில மனிதர்களுடைய வார்த்தைகள் பெருமதியை அளிக்கும், சில மனிதர்களுடைய வார்த்தைகள் அப்படி பெருமதி இருக்காது. என்று அவனோட வார்த்தைகளுக்கு பின்னால் அவ்வளோ பெரிய பெருமதி இருக்காது. அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு மனிதருடைய வார்த்தை பெருமதியாக இருக்கிறது போல இந்த உலகத்தை படைச்சு உலகத்தை பரிபாலிக்கின்ற அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தைகள் எவ்வளோ பெருமதியாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை உருவாக்கிறது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு வார்த்தையால், குன் ஃபயக்கும். இந்த குன் என்ற இந்த வார்த்தையினூடாக அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்றாங்க. குன்னடா ஆகுக, அவ்வளோதான். அல்லாஹ் தஆலாக்கு சிம்பிள். இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையினூடாக என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை படைச்சாங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், பூமி, மனிதன், உலகத்தில் எல்லா ஜீவராசியும் பார்த்தா அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு வார்த்தையினூடாக கிரியேட் ஆகுது. அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பெருமதி இருக்குது என்றால் 6666 வசனங்களுக்குள்ள அல்லாஹ் தஆலாவுடைய எத்தனை வார்த்தைகள் இருக்குது. அப்போ அந்த குன்னண்ட வார்த்தைக்கு பின்னால் இந்த பிரபஞ்சத்தை விட பெருமதி இருக்குமாக இருந்தால் இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் எவ்வளோ பெருமானம் இருக்கும். அவ்வளவு பெருமதியின் பெருமானத்தையும் இந்த குர்ஆன் சுமந்திருக்கிறது. சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த குர்ஆனை ஓத போக்குள்ள அவங்கள்ட்ட ஒரு உணர்வு ஒன்று இருக்கும். என்னென்னு கேட்டால், இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்னை நோக்கி பேசுறதாக. உதாரண முஸ்லிமே குல் என்று சொன்னா, நீங்கள் சொல்லுங்க என்று சொன்னால் என்ன செய்வாங்க சஹாபாக்கள், அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. என் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, சொல்ல சொல்லி அல்லாஹ் சொல்கிறானே என்று அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் அப்படியே அவங்க பேசிக்கொண்டே போவாங்க. அப்போ அந்த அளவு தூரம் இந்த குர்ஆன் அவன் உள்ளத்துக்கு எடுத்தாங்க. உண்மையில் இந்த குர்ஆன் வார்த்தைக்கு மேலாக எந்த வார்த்தையும் அவன் வச்சு கொள்ள மாட்டாங்க. எல்லாம் குர்ஆன் வார்த்தைக்கு புறதான். அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறாங்க என்று சொன்னால் அதை தாண்டி சஹாபாக்கள் இன்னும் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அங்கால ஒன்றும் பேச மாட்டாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதுக்கு பிறகு நாங்கள் என்னத்தை சொல்ல என்ற அளவுக்கு அவங்க இந்த குர்ஆன் வார்த்தைக்கு முன்னால் என்ன செய்ய கட்டுப்பட்டு இருந்தாங்க. அதை தாண்டி போக மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல நீங்கள் பாருங்க, இதா அராதல்லாஹு அம்ரன் அன் யகூன லஹுல் ஹியரத்து ஃபீ அம்ரிஹி. அல்லாஹ் தஆலா இதுதான் வார்த்தை என்று அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணி விட்டார். அதுக்கு அங்கால வைத்து இப்படி அல்ல, இது அப்படியும் இருக்கலாம் என்று பேசுறதுக்கான சுதந்திரம், உரிமை எந்த மோமினான ஆணுக்கும் எந்த மோமினான பெண்ணுக்கும் கிடையாது. இந்த அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது பிறகு நாங்கள் எடுத்துக்கிட்டு பேசுறதுக்கு
என்ற உணர்வோடு தான் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளையும் அவங்க பார்த்தாங்க. சரி, அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரா ஃபாத்திஹா 7 வசனங்களை கொண்ட மிச்சம் சிறிய சூறா. தொழுகையில் நாங்கள் ஓதுறோம். அப்போ நான் மொழிபெயர்த்தை நான் வாசிட்டு இன்ஷா அல்லாஹ் விளக்கத்தை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கிறேன் என்றது இட பொருள். அப்போ அல்லாஹ் தஆலா பிஸ்மில் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா முதலாவதாக வார்த்தையாக சொல்கிற வசனம் என்ன தெரியுமா? அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த முழு பிரபஞ்சமும் இந்த முழு ரப்புல் ஆலமீன், அவ இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். இப்போ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்குத்தான் எல்லா புகழும். அப்போ இந்த முழு புகழும் புகழ்ச்சியும் பாராட்டும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அப்போ அல்லாஹ்வுடைய புகழோடு தான் குர்ஆன் வசனங்கள் ஆரம்பிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அல்ஹம்துலில்லாஹ்? ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் தான் ரப்புல் ஆலமீன். அப்போ இந்த முழு பிரபஞ்சத்தின் உருவாக்கத்துக்கு பின்னாலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அப்போ இந்த முழு பிரபஞ்சமும் இயங்குது. ரப்பண்டா உங்களுக்கு தெரியும், படைத்தது மட்டுமல்ல, இதை பரிபாலித்து ரட்சித்து காத்து ஆகாரம் அளித்து இதை பாதுகாக்கின்றவன் என்ற எல்லா கருத்தும் ரப்புன் என்ற சொல்லுக்கு பின்னால் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் தஆலா முழு பிரபஞ்சத்தை படைத்தான், பாதுகாக்கின்றான், பரிபாலிக்கின்றான், ஆகாரம் அளிக்கின்றான். இப்படி இந்த முழு உலகத்தை நிர்வகிக்கின்ற நிர்வாகம் அல்லாஹ் தஆலாவுடைய நிர்வாகம். அப்போ இந்த முழு பிரபஞ்சமும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று இருக்கும்போது அவனை தாண்டி யாருக்கு தான் புகழ் அளிக்க முடியும்? எனவே அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், சர்வ உலகங்களிலும் ரப்பாக இருக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அடுத்து என்ன? அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் என்று சொல்றார். அப்ப நீ பாருங்க, அல்லாஹ் தஆலாவுக்கு தான் எல்லா புகழும் என்று சொல்லிட்டு அதுக்கு அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை சொல்றான். ஏன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று? அவன் ரப்புல் ஆலமீன். ஏன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு? அவனை மாதிரி யாருக்கும் அன்பு செலுத்தவும் முடியாது, அவனை மாதிரி யாருக்கும் அருள் செய்ய முடியாது. இந்த 3 பண்பும் அல்லாஹ் தஆலாவுக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் என்று இந்த குர்ஆன் சொல்றது. இப்போ நீங்க சும்மா வச்சு பாருங்க பார்ப்போம். உண்மையில் இந்த 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 கான்செப்டை, இந்த 2 வசனங்களும் சொல்லுகின்ற இந்த கான்செப்டை சரியாக விளங்கி என் வாயிலே இல்லை எங்களோட கல்வுக்கு இறக்கியல்மா இருந்தால் உண்மையில் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இதுக்குள்ள உள்ள விளக்கத்தை பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான் என்று ஒரு மனிதன் உண்மையில் ஃபீல் பண்ணி உண்மையாக சொல்லிடுமா இருந்தால் அவருக்கு எப்பயும் சந்தோஷம்தான். சும்மா அவங்கள்ட்ட கேட்குறேன், அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தை நாங்கள் எப்போ செல்வோம்? உதாரணமாக எப்போ செல்வோம்? தும்பினா நாங்கள் செல்வோம், சாப்பிட்டா செல்வோம், தூங்கி எழும்பினா செல்வோம். என்ன செல்வோம்னு கேட்டால், இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு அருள் அனுபவிச்சா அதுக்கு பின்னாடி தெரியுமா சொல்லணும்? நாங்கள் சாப்பிட்டோம், எங்கள்கிட்ட வாப்படாட்டலான்ட்டல்ல, நாங்கள் சாப்பிட்டோம் அழகான ஒரு சாப்பாடு, என் மனைவியிட உம்மடட்டலான்ட்டல்ல, என் பிள்ளைகள்ட்டலான்ட்டல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நாடலேண்டா இன்றைக்கு இந்த சாப்பாடு கிடைச்சிருக்காது. எனவே அல்ஹம்துலில்லாஹ். தூங்கி எழும்புறோம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா. நான் மௌத்தா போய் திருப்பேன், மௌத்தானதுக்கு பிறகு கூட நான் இப்போ வாழ்கிறேன், எழும்பினேன் என்ற அர்த்தம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. நாங்கள் உடுக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி கஸானி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவா. யா அல்லாஹ், எவ்வளோ வாழ்க்கை தின்றதுக்கு உடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கின்ற போது நான் உடுக்கிறேன் என்ற அர்த்தம் யா அல்லாஹ் அந்த நலவை நீ எனக்கு நாடினா யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.
எங்களை முகத்தை நாங்கள் கண்ணாடியில் பார்க்குறோம், என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம ஹசின் குல்கி கமா ஹசன் தஹல்கி. யாரெல்லாம் இந்த அழகான உருவத்தோடு நாங்கள் எல்லாரோடையும் பழகுறோம், போகிறோம், வாரம், கண்ணியமாக இருக்குது. யாரெல்லாம் இந்த அழகான ஒரு சூரத்தை எனக்கு தராட்டி அசிங்கமாக இருந்தால் உண்மையில் எனக்கு கௌரவம் இருக்காது. என்ன அழகான உருவத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நான் புகழ்றோம். எல்லா இடத்திலும் எலும்பினா அல்ஹம்துலில்லா, இருந்தா நோயிலிருந்து குணப்பட்டா எந்த அருள ஒருத்தர் சொன்னாலும் இது ஏண்ட டேலண்ட் அல்ல, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நான் சொல்லணும். ஒன்று அனுபவிச்சா கிடைச்சா மாற. இன்னொன்று கேட்குறேனே, நாங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கல, அப்போ என்ன சொல்லணும்? நான் நினைக்கிற ஒரு விஷயம் கிடைக்கணும் முடியால, எனக்கு இது தேவையால, நானா எங்களுக்கு அல்லாஹ் தரல, நாடல்ல, இப்போ என்ன சொல்லணும்? இப்போ என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லா. யார நான் நினைச்ச எனக்கு கிடைக்கணும், ஆனால் ரப்பு நீ நினைச்ச எனக்கு தேவையில்லை என்று நீ தீர்மானிச்சா அல்ஹம்துலில்லா. நீ எனக்கு தீர்மானிச்சு அவன்கிட்ட தந்தாலும் அல்ஹம்துலில்லா, நீ எனக்கு உன்னை தீர்மானிச்சு தராமல் இருந்தாலும் என்ன அல்ஹம்துலில்லா. நான் நினைச்சதை விட குறைவா தந்தாலும் அல்ஹம்துலில்லா, நான் எதிர்பார்த்ததை விட கூட தந்தாலும் அல்ஹம்துலில்லா. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அல்ஹம்துலில்லா. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லா. எப்படி இருக்கணும்? அப்ப என்ன செய்யும்? வாழ்க்கை எப்பயும் எங்களுக்கு திருப்தியாக மாறும். அல்ஹம்துலில்லா இந்த சொல்ல சரியா செய்யணும். நான் சொல்லிச்சு பாருங்க, எங்களுக்கு ஒரு அவசரமான ஒரு தேவை, ஒரு 5 லட்சம் தேவைன்னு வச்சுக்கோங்க. யாரை கேட்கணும்? யாரை கேட்கணும்? ரப், எனக்கு இப்படி ஒரு தேவை ஒன்று இருக்குதுயா, நீ தான் தரும், நீங்க என்று அல்லாஹ்கிட்ட தான் துவா கேட்கணும். மாஷா அல்லாஹ் கிடைக்குது. இப்போ என்ன செய்யணும்? கிடைச்சா போற அல்ஹம்துலில்லா. நாங்கள் எதிர்பார்க்குறோம் 5 லட்சம் அவசர தேவை, ஆனால் எங்களுக்கு ஒரு 2 லட்சம் தான் கிடைச்சது. இப்போ என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லா. சரி, கிடைக்கல, இப்போ என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லா. யாரா நீ தந்தாலும் அல்ஹம்துலில்லா, நீ எனக்கு தரலன்னு தீர்மானிச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அல்ஹம்துலில்லா என்று எங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லா, கிடைக்காட்டியும் அல்ஹம்துலில்லான்னு வாரில் யாருக்கிட்ட கேட்டால் அல்லாஹ் புகழ்றாங்களுக்கு மட்டும்தான். அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர் ஃபலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின். ஒரு மூமின் வாழ்க்கை சரியான ஆச்சரியம். ஏன் தெரியுமா ஆச்சரியம்? இன் அசாபத்து சர்ராஉ வ இன் அசாபத்து தர்ராஉ. அவனுக்கு சந்தோஷம் ஒன்று நிகழ்ந்தாலும், அவனுக்கு ஒரு பாதகம் நிகழ்ந்தாலும், சந்தோஷம் நிகழ்ந்தா ஷுக்ர் செய்வான், அல்ஹம்துலில்லா. அவன் நினைச்சது கிடைக்காட்டியும் அவன் என்ன செய்வான்? பொறுமையா இருப்பான், அல்ஹம்துலில்லா என்று. எனவே வாழ்க்கையில வெற்றி கிடைச்சாலும் சந்தோஷம், தோல்வி அடைஞ்சாலும் சந்தோஷம், நினைச்சது கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லா, கிடைக்காட்டியும் அல்ஹம்துலில்லா. ஒருத்தர் என்ன பாராட்டினா, என்ன புகழ்ந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லா என்று சொல்ற ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்ன இருக்காது? ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏன்? அவன் புகழப்படக்கூடியவன், அல்ஹம்துலில்லா என்று. யாருக்கு உண்மையிலே பாருங்க, இந்த முதலாவது வசனம் என்ன தெரியுமா சொல்லணும்? வாழ்க்கையில உங்களை தாங்கி நிற்கின்றவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இந்த உலகத்தை தாங்கி நிற்கின்ற அந்த ரப்பு தான், இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பு தான் உங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு எப்ப எதை தரணும் என்று அல்லாஹ் தான் தீர்மானிப்பான். அந்த தீர்மானம் செலவது லேட்டாகி கிடைக்கும், உடனே கிடைக்கும், எப்ப கிடைச்சாலும் உங்களோட வார்த்தையிலிருந்து வரணும். என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று வாழையில் வாழ்ந்தா உண்மையில அவரோட வாழ்க்கை அல்ஹம்துலில்லா தான் இருக்கும். நான் இந்த செல்லப்போக்குள்ள ஒரு மனிதரை பற்றி நான் வலிமையா சொல்லுவேன். நான் வாழ்க்கையில் சந்திச்சது உண்மையில அற்புதமான ஒரு மனிதர். அவர் ஒரு விபத்தில் முட்டிப்பட்டு, அவர் டிரைவர் விபத்துக்குள்ளாகி அவரோட முள்ளந்தண்டை அப்படி சுக்கி நூறாக உடஞ்சி போகிறார்.
அப்போ ஆப்ரேஷனுக்கு பிறகு அவரோட முள்ளந்தாண்டு நேராக இல்லை வளைஞ்சிருக்குது. அப்போ அந்த மனுஷன் இப்படி இருக்க மாட்டார், வளைஞ்சே இருப்பார், இப்படிதான் இருப்பார். அப்போ நான் அவரை சந்தித்தோம், கேட்டோம் எப்படி இருக்கிறீங்க? அவர் சொன்ன மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ். என் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு ரப்புல் ஆலமீன் என்னைய வாழணும்னு தீர்மானிச்சாரு. அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட், ஆனால் நல்லா நாடி நான் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கிறேன். முள்ளந்தாண்டு இல்லை, இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு போகிறவங்க சொன்னார் ஆப்ரேஷன் நடக்க போகுது, முள்ளந்தாண்ட ஒரு சப்போர்ட்டோட கொடுத்து நிவர்த்ததுக்கான ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும் பாருங்கள் அல்ஹம்துலில்லாஹ்ன்றார். ஆப்ரேஷனுக்கு போகிற நேராக வந்தார். நான் சொன்னார் எப்படி? அல்ல என்னை கைவிடலை அல்ஹம்துலில்லாஹ்ன்றார். இன்னும் ஒரு மாதத்துக்கு ஃபெயிலியர் பழைய நிலைமைக்கே போனார். அப்போ சந்திச்சார். இப்போ எப்படின்னு கேட்டார். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், முந்தையோட பரவாயில்லைன்றார். ஆக்சிடென்ட் ஆகப்போகிறதை விட இப்போ மறந்த பரவாயில்லை. சாப்பாடு வைத்திய சொல்லிக்க அந்த சாப்பாடு வானம் குடிக்க மட்டும்தான். அப்போ நான் முழு நாளும் குடிக்கிறேன், ட்ரிங்க்ஸ் பானங்கள் மட்டும்தான் நான் குடிக்கலாம், சாப்பிடக்கூடாது. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிடவும் மானம்னு சொன்னேன், அவ்வளோதான். குடிக்க மானம்னு சொன்ன நிலைமை என்னவா இருக்கும்? இப்போ யோசிச்சுன்னு பார்க்கும், இவருக்கு வாழ்க்கையில் கவலை எப்போ வரும்? கவலை எப்போ வரும்? இந்த மனுஷனை கடப்பாக்கவே இல்லை. ஏன்னா அவரோட சந்தோஷம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை, அவனோட முள்ளந்தண்டுலையுமே இல்லை, அவரோட உடம்புலையும் இல்லை, அவரோட சாப்பாட்டுலையுமே இல்லை. அவரோட முழு திருப்தியும் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, அல்லாஹ் தாலாவை நம்பி ஒருத்தர் வாழ போக்கல, அந்த அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல போக்கல, அந்த அல்லாஹ் தாலா என்ன தாங்குறான். இந்த உலகத்தில் நான் ஏன்ற டேலண்ட்ல வாழல, என் உம்மாவை நம்பி வாழம் இல்லை, என் வாப்பாவை நம்பி வாழம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸை நம்பி வாழம் இல்லை, என் ஒன்றை நம்பியும் வாழம் இல்லை. எப்படி வாழ்றேன்? அல்ஹம்துலில்லாஹ், நான் ஹாப்பி. அவன் சும்மா யோசிச்சு போகும். இந்த கன்செப்டை அல்ஹம்துலில்லாஹ்னு வார்த்தையை வாழ்க்கையாக மாற்றின ஒரு ஆளுக்கு உலகத்தில் இந்த வார்த்தை தருகின்ற திருப்தியை சொத்து செல்வங்கள் சல்லி ஆடம்பரங்கள் எதுவுமே தராது. நான் சொன்னானே அல்லாஹ் தஆலா வார்த்தைகள் அவ்வளோ அற்புதம். அல்லாஹ் தஆலா குர்ஆனை தொடர்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு எது தெரியுமா தேவை? இந்த உலகத்துக்கு நீங்கள் எது யார் காரணமாக இருந்தோ இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு, அந்த அல்லாஹ் தஆலா சரியாக விளைவிக்கோங்க, சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். சும்மா செல்வம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த கான்செப்ட்ல கண்ணை கொஞ்சம் மூடி அல்ஹம்துலில்லாஹ், வாழ்க்கை திருப்தி என்று நீங்க அல்லாஹ் தஆலா திருப்தி கண்டுட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற சொல்லுக்கு பின்னாலும் இப்படி ஒரு பொருள் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் சரியா விளங்கி கொண்டு சுப்ஹானல்லாஹ் என்று நீங்க சொன்னீங்களா, அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சரியாக நீங்க விளங்கி கொண்டு அல்லாஹ் தஆலாவை ஏற்றுக்கொண்டு நீங்க சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா தம்லஉல் மீசான். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா மீசானுல் ஹசனாத்தில் எங்களோட நன்மைகளை நிறுக்கின்ற போது நாங்கள் சொன்ன ஒரு சுப்ஹானல்லாஹ் போட்டோடனே தம்லஉல் மீசான், எங்களோட முழு மீசானும் நிறைஞ்சிடுமா. சிலாக்கள் சதக்காவை கொண்டு வருவாங்க, தான தர்மங்களை கொண்டு வருவாங்க, சரி ஹஜ்ஜை கொண்டு வருவாங்க, உம்ரா கொண்டு வருவாங்க, தொழுகையை கொண்டு வருவாங்க, அதில் போடுவாங்க. சில மூமின்களோட ஒரு வார்த்தை சுப்ஹானல்லாஹ், முத்தகீனுடைய ஒரு வார்த்தை சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? அதை போட்ட உடனே தம்லஉல் மீசான், மீசான் ஹசனாத் ஃபில் ஆயிடும் சொல்லிட்டு சொன்னாங்க. தம்லவு மா பைன ஸமாஇ வல் அர்த், இந்த வானம் பூமியினுடைய கேப் எந்த அளவு துரிக்குமோ அந்த அளவு தூரம் நன்மைகளால் நிரப்பும். நீங்கள் சுப்ஹானல்லாஹ் விளங்கி சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி இப்போ சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையில் நீங்கள் எப்பயும் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலுமா திருப்தியா? தம்லஆன் ரெண்டு மீசான நிரக்கும். அல்லது இந்த வானம் பூமியின் கேப் 2 மடங்கு நிரப்பும், நன்மைகளால நிரப்பும். எந்த அளவுக்கு தெரியுமா? ஹத்த ஷௌகா யுஷாகுஹா. நீங்க பாதையில் நடந்து போற உங்களை ஒரு முள் தைக்குது, சரியா?
அல்லாஹ் தஆலா சோதிக்கிறதுக்கு நாடி ஒரு முள்ளொண்டு குத்திருச்சு, நீங்க பொருந்தி கொள்றீங்க ரப்ப. யாழ்லா நீ நாடாம என் காலில் முள்ளு குத்தலை யாழ்லா என்று நீங்க அந்த முள்ளு குத்துறத நீங்க ஏற்றுக்கொண்டா பெடப்பாகாம அல்லா நாடினான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா அந்த எண்ணத்துக்கு கூட முள்ளு குத்துறதுக்கு கூட நன்மைகளால் எழுதப்படும் சொன்னாங்க அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா எங்களை சோதிக்க நாடி எங்களோட கண் பார்வை எடுக்கிறன்னு வச்சுக்கோங்க. ரசூல் அப்படி சொன்னான், அல்லாஹ் தஆலா ஒரு அடியான சோதிக்க நாடி கண் பார்வை எடுக்கிறான். அவன் சொல்றான், யா அல்லாஹ் இதுவரைக்கும் நான் பார்வையோடு இருந்தேன், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீ தீர்மானிச்சாய் பார்வை எடுக்கிறதா, அல்ஹம்துலில்லாஹ். அந்த பார்வை எடுத்த ஒரே காரணம் அவன் திருப்தியாக ஏற்றுக்கொண்டான். அந்த சோதனை ஏற்றுக்கொண்டானா இருந்தா அந்த சோதனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை அவனுக்கு கொடுப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஒரு மூமி என்ன செய்யக்கூடாது, முழம்ப கூடாது, ஃபெடப்பாக கூடாது. ஏண்டா வாழ்க்கை, ஏண்டா நான் பிறந்தது, என்ன இது என்ன இது என்ன இது, எது எது இருந்தாலும் ஒரு மூமின் அல்லாஹ்வோட ஏற்பாட்டை நொந்து கொள்கின்ற ஒரு உள்ளம் ஒரு மூமினுக்கு இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இப்படி உலகத்துல எதை பேர் பார்த்தாலும் உண்மையில சும்மா விளங்கி பார்க்கணும். வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா என் கெப்பாசிட்டிக்கு அங்கால போயிட்டு அல்லாஹ் தஆலா சோதிக்க மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்ப அப்படி உள்ளத்தால ஆழமாக எங்களுக்கு ஏழுமா இருந்தா பெஸ்ட். வாழ்க்கையில நாங்க ப்ரெஷரு கண்டு சுகரு கண்டு அதுக்கு இதுக்கென்று நாங்கள் போகிறோமே, வாழ்க்கையில் உண்மையில உள்ளத்தில் உள்ள ஆகப்பெரிய பிரச்சனைகள். எங்களுக்கு வாழ்க்கையில் திருப்தி இல்லை. எப்படி இருக்கிறீங்க, போன வருஷம் கொஞ்சம் பரவாயில்லை, இந்த வருஷம் கொஞ்சம் பிரச்சனை, அடுத்த வருஷம் கேட்டேன். அப்போ எதை கேட்டாலும் எங்களுக்கு திருப்தி இல்லை என்றதை எங்களை நம்பி வாழ்கிறோம். இந்த உலகத்துடைய ஏற்பாட்டை நம்பி நாங்கள் வாழ்கிறோம். இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் நான் மிச்சம் நல்லா இருக்கிறேன். ஏன், நான் அல்லாஹ்வோட இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நான் திருப்தியாக ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்தால் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துவா ஓதுவாங்க. அந்த துவா இல்லாம நாங்கள் பாடம் ஆகிக்கொள்ளும். அழகான அருமையான துவா. சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அப்துக் இப்னு அப்திக் இப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கதாஉக். நீண்ட துவா. பொருள் என்ன? யா அல்லாஹ், நான் இந்த உலகத்துல உண்ட அடிமையா இல்ல, அடிமைக்கு பிறந்த அடிமை நான். என் வாப்பாவும் என் உமாவும் உண்ட அடிமை தான். நாங்கெல்லாம் உண்ட அடிமை தான். யால எனக்கு வேற எந்த அந்தஸ்தும் கிடையாது. நான் உண்ட அடிமை. இப்னு அபதிக் நாசியத்தி பியதிக், என்னை முன்னிட்டு ரோமம் மூட கையில இருக்குது. மாதின் ஃபிய ஹுக்முக், என் வாழ்க்கையில எது நடந்தாலும் யா அல்லாஹ் நீ ஆல்ரெடி நீ நடக்கணும்னு தீர்மானிச்சவைகள் தான் யா அல்லாஹ். உன்ன தீர்மானத்தை தாண்டி வாழ்க்கையில எதுவுமே நடக்கல. அத்லுன் ஃபிய கதாவுக், யா அல்லாஹ் அப்படி என் வாழ்க்கையில இது நடக்கணும்னு தீர்மானிச்சா, நீ தீர்மானிச்ச அது நீதமானது, நீதியானது. எனக்கு நீ ஒரு நாளும் நீ அநியாயம் செய்ய மாட்ட. நீ தாரதாக தீர்மானிச்சாலும் அது நீதியானது. இல்ல எனக்கு இருந்து ஒன்று எடுக்கணும்னு நீ நினைச்சாலும் அது நீதியானது. அத்லுன் ஃபிய கதாவுக். நீ இந்த துவா ஓதுவார். சரி, இன்னும் ஓதுவார். அத்லுன் ஃபிய கதாவுக் என்று சொல்லி போட்டு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக். யா அல்லாஹ், இருந்தாலும் என்ற அடியான் இன்னைக்கு பிரச்சனையை வரப்போகல, நான் உன்கிட்ட தான் கேட்பேன். யா அல்லாஹ், எப்படி கேட்பேன் தெரியுமா? யா அல்லாஹ், உனக்கு எதெல்லாம் திருநாமங்கள் இருக்குதோ அந்த ஒட்டுமொத்த திருநாமத்தை பேரை வச்சு நான் உன்கிட்ட கேட்கிறேன். யா அல்லாஹ், சில போது அந்த திருநாமங்களை சில எங்களுக்கு தெரியாம இருக்கலும், அது நீ நபிமார்களுக்கு மட்டும் சொன்ன திருநாமங்களாக இருக்கலும், அந்த திருநாமத்தை வச்சு கேட்கிறேன். சில போது இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆளுக்கு சொன்னதா இருக்கலும் உன்னைய பத்தி, அந்த பேரை வச்சு யாரெல்லாம் உன்னை கேட்கிறேன். பாருங்க, எல்லா விதமான பேரும் வந்தாச்சு. என்ன கேட்கறேன்னு தெரியுமா? என்ன கேட்கறது தெரியுமா? யா அல்லாஹ், ரசூல் சொன்னாங்க, என்ன கேட்கறது தெரியுமா? என் வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் பேய்த்து திரும்பி. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இஜ்அலில் குர்ஆன ரபீஅ கல்பி. யா அல்லாஹ், என் உள்ளத்துல வசந்தமாக, இந்த உலகத்துக்கு ஒரு வசந்தம் இருக்குது, ரபியுல் அவ்வல்னு சொல்றோம்.
மழை பெய்கின்ற, உலகம் பூத்து கொடுக்கின்ற காலம் ரபி என்று சொல்லும். யாழ்ல எப்பையும் என் உள்ளம் வறண்டு போகாமல் இருக்கணுமா இருந்தா இந்த குர்ஆனால இந்த உள்ளம் பூத்து குலுங்கணும். இந்த உள்ளத்தின் வசந்தமாக யா அல்லாஹ் இந்த குர்ஆனை ஆக்கிடியா அல்லாஹ். பனூர சதுரி, இந்த உலகத்துல குர்ஆனை விட்டு தூரமாயிட உள்ளம் இருட்டாக மாறிடும். யார் இந்த உள்ளத்தின் வெளிச்சமாக இந்த குர்ஆனை ஆக்கிடியா அல்லாஹ். சரி, எனக்கு வாழ்க்கையில் ஒரு கவலை இருக்கிறாளா, குர்ஆனை உன்னோட வார்த்தையை ஓதினுடனே இந்த குர்ஆனின் ஊடாக எனக்கு கவலை போகின்ற அளவுக்கு நான் குர்ஆனோட இருக்கணும் யா அல்லாஹ். அவ உண்மையில கவலைக்கு பிரச்சனைக்கு மருந்து டாக்டர்ட வார்த்தை, அவருடைய வார்த்தை, இவருடைய வார்த்தை என்ற விட ஒரு மூமினுக்கு ஆகப்பெரிய வார்த்தை இருக்குது யா அல்லாஹ். இந்த வார்த்தையை ஓதினுடனே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளும் பிரச்சனைகளும் எல்லாம் போற அளவுக்கு யா அல்லாஹ் இந்த குர்ஆனுடான அந்த உறவு எனக்கு ஆழமாக தந்தருள்வாயாக என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்பாங்க. அப்ப இனிமேல் இந்த ஆழமான துஆவை ஓதுறதோட அல்ஹம்துலில்லாஹ். அப்ப முதலாவது இந்த வார்த்தை என்ன சொல்லுது? உங்களுக்கு திருப்தி தேவையா, உங்களுக்கு குர்ஆன் உங்களோட உள்ளத்துக்கு ஒளியாக மாறணுமா, வாழ்க்கையில கவலை நீங்கணுமா, உங்களோட வாழ்க்கையில் நீங்க பேசணுங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு அடியான சோதிக்க நாடி, இந்த ஹதீஸை கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ் தஆலா ஒரு அடியான சோதிக்க நாடி, அந்த சோதனையின் விளைவாக அந்த அடியாண்ட சின்ன கை குழந்தைய அல்லாஹ் தஆலா தீர்மானிச்சு உயிரை கைப்பற்றுறதாக ஹதீஸ்ல அப்படியே வருது. அந்த புள்ளையோட உயிரை கொண்டு போய் அல்லாஹ் தஆலாவுக்கிட்ட சமர்ப்பிக்கும் போது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கேட்பாங்க, கபத்தும் சமரத்த அப்தி, ஏண்ட அடியாண்ட ஈர கொழுந்து அதையா நீங்க பிச்சு கொண்டு வாரீங்க, எடுத்துக்கொண்டு வாரீங்கன்னு கேட்பான். அல்லாஹ் மலக்குமார் சொன்னாங்க, நான் உன் அடியாண்ட ஈர கொழுந்து உண்மையில அவன் சும்மா இந்த ஈரல் ஒரு துண்டு, அவனுக்கு மிச்ச வேதனை தான், மிச்சம் கஷ்டம் தான். அப்படி ஒரு சோதனை, அப்படி அந்த சோதனையை நான் அப்படி எடுத்துக்கொண்டு வாரேன் என்று மலக்கு சொல்லும்போது அல்லாஹ் தஆலா கேட்பான், மாதா கால அப்தி, அப்படியான ஒரு சோதனையை நான் கொடுக்கும் போது, அந்த புள்ளையோட உயிரை கைப்பற்றுகின்ற போது, அதுக்கு போற அந்த அடியான் அந்த வாப்பை என்ன சொன்னான், இது அல்லாஹ்க்கு தேவை. அந்த மலக்கு சொல்லாங்க, யா அல்லாஹ் அந்த அடியான் என்ன தெரியுமா சொன்னான், இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு பின்னாலும் இவ்வளோ பெரிய இலக்கு பின்னாலும் யார் சொன்ன ஹமீதக, யா அல்லாஹ் உன்னை புகழ்ந்தான், யா அல்லாஹ் ஹமீதன அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் தஆலா இந்த குழந்தையை தந்தான், அப்ப நான் சொன்னேன் அல்ஹம்துலில்லாஹ். அதே அல்லாஹ் தஆலா என்னை சோதிக்க நாடி என் புள்ளைய முதலாவதாகவே எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் எடுத்துக்கொண்டாதானே, வேற யாரும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். என்னோட இருக்கிறது என்னோட புல் அல்லாவோட இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் அந்த அடியான் ஓண்ட தீர்ப்புல திருப்தி கண்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னான். அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவான். அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்டா என்ன கிடைக்கும்? அப்படி அல்லாஹ் தஆலோட தீர்ப்புல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இவன் சந்தோஷப்படலுமா இருந்தா ரப்புல் ஆலமீன் அந்த அடியான் வார்த்தையை வச்சு சந்தோஷப்பட்ட என்ன தெரியுமா செய்வான்? நீங்க அந்த அடியானுக்காக சுவர்க்கம் ஒன்று ஏற்பாடு செய்யுங்க, சுவர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுங்க, யாருக்கும் கொடுக்காத கௌரவம். சும்மா நாங்க ஒரு வீட்டை கட்டினா மாளிகை கட்டினா எப்படி இருக்கும்? ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அந்த ஒரு வீட்டை கட்டினா அது எப்படி இருக்கும் சொன்னாங்க. சம்மூஹு பைத்தல் ஹம்த், அந்த அடியானுக்கு கட்டுக்குன்னு அந்த வீட்டுக்கு ஒரு பேரை மல்ல வைக்கிறேன், பைத்துல் ஹம்த், என்ன புகழ்ந்தவன் புகழப்படுறதுக்காக கட்டப்பட்ட வீடு பைத்துல் ஹம்தன் நீங்க பேர் வைங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா சொல்றதா யோசிச்சு பாருங்க. இந்த குர்ஆன் முதலாவது வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கு, ஆனா அல்லாஹ் என்னை விட்டு தூரமாயிடக்கூடாது. வாழ்க்கையில் எதுவும் என்னை விட்டு தூரமாகட்டும், எனக்கு சோதனைகள் வரட்டும், ஆனா அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு என்னை தூரமாக்கிடக்கூடாது. எப்படி இருக்கிறீங்க? மாஷா அல்லாஹ், நான் அல்லாஹ்வோட மிச்ச நெருக்கமா இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அந்த வார்த்தை இருக்குதானே, இந்த உலகத்துல எந்த சொத்து சுகங்களும் தராத சந்தோஷத்தை நிம்மதியை இந்த வார்த்தை கொடுக்கும். அதுக்கு பின்னால் அவ்வளோ பெரிய அர்த்தங்கள் இருக்குது. என்னை அல்லாஹ் தஆலா அவனை சரியான முறையில் விளங்கி அவனை புகழ்ந்து
அவனோட புகழ்பாடி இந்த உலகத்துல திருப்தியோடு வாழ்ந்து நாளை மறையில மௌத்தாகும் போதும் எப்படி உங்களோட இறுதி நேரம் ரப்ப சந்திக்க போறேன் அல்ஹம்துலில்லாஹ், அதை வாழும் போதும் அல்ஹம்துலில்லாஹ், ரப்ப சந்திக்க போகலும் எந்த ரப்பை நான் திருப்தியாக ஏற்றுக்கொண்டேன் அந்த ரப்பை நான் இப்ப சந்திக்க போறேன். எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், இறுதி மூச்சு விட்டு கொண்டிருக்கிறேன். இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இறுதி நேரம் சக்கராத்து நேரத்துல மிச்சம் கஷ்டத்தோடு இருந்தாங்க. சக்கராத்து வேதனை தெரியும், எல்லாருக்கும் சக்கராத்து வேதனை இருக்குன்னு சொன்னாங்க அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சந்தர்ப்பத்தில் ஃபாத்திமா நாயகி அழுது கொண்டிருந்தாங்க. ஃபாத்திமாயை கூப்பிட்டு சொன்னாங்க, மகள் அளவானா பலதான் சொன்னாங்க. அதில் ஒன்றை சொன்னாங்க, ஏன் தெரியுமா அளவானா, இந்த மௌத்தோட உங்களோட வாப்போட பிரச்சனை எல்லாம் முடிய போகுதுன்னு சொன்னாங்க. இது போல உங்களோட வாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இது கடைசி வருத்தம், இதோட அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு என்ன எந்த பிரச்சனையும் இல்லை என்ன. ஃபாத்திமா நாயகி சிரிச்சாங்க. நினைச்சா பிசும யோசிச்சு பாரு பக்கம், இந்த திருப்தியோடு வாழ்ந்தா மௌத்து நேரம் செல்லுமா அல்ஹம்துலில்லாஹ் நான் இப்ப மிச்சம் சந்தோஷமா இருக்கிறேன். மகள் உடம்பு வருத்தமா இருந்தாலும் கூட என் உள்ளம் சந்தோஷமா இருக்குது. எங்களை சுத்தி இருக்கிற என்னோட பிள்ளைகள் கவலை இருந்தாலும் மேலே சொல்லிருமா பாப்பா பத்தி கவலைப்படுவானா, இந்த பாப்பா மிச்சம் சந்தோஷமா இருக்கிற என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா. மனைவியை கூப்பிட்டு செல்லுமா ஏன் கவலைப்படுறீங்க, உண்மையில் யாரு கவலைப்படணும் என்ற நான் அல்ல, அல்ஹம்துலில்லாஹ் நான் அல்லாஹ்வுக்காகவே வாங்குறேன். திருப்தியோடு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவன் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நான் அல்லாஹ் சந்திக்கிறதுக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் நெருங்கியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அந்த அப்பையும் எங்களை சொல்லிடும் எப்பேலும் என்ற சின்ன 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 சோதனைகள் வரும்போது என்ன யாருலா என்ன வாழ்க்கை வானம். இந்த வார்த்தை இந்த குர்ஆன் என்ன செய்யுதான்னு கேட்டேன், முதலாவது தருது வாழ்க்கையில எப்பயும் திருப்தியா சந்தோஷமாய் சரி எப்படி வாழலாம். அற்புதமான விளக்கம், அற்புதமான உபதேசம் இந்த வசனம் எங்களுக்கு தருதா இல்லையா? எனவே இந்த வார்த்தை இன்ஷா அல்லாஹ் நாங்க பாடம் எங்களுக்கு இது எங்களை வாழ்க்கையாக மாற்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த வார்த்தை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா குர்ஆனை விளங்கி படிச்சு அது அழகான முறையில் ஓதுறதுக்கும் அது அழகான முறையில் விளங்குறதுக்கும் அந்த குர்ஆனின் அடிப்படையை வாழ்றதுக்கும் குர்ஆனோட வீட்டில் அடிக்கடி கேட்டு எந்தாவது பிரச்சனை வந்தால் வாங்க குர்ஆனில் தேடுவோம், அது எங்களுக்கு வழிகாட்டும்னு சொல்கிற அளவுக்கு குர்ஆனில் அழகான வழிகாட்டல் இருக்குது. நாங்கள் வெங்கேயும் பிச்சை கேட்டு போத்தேவில்லை நான் இப்படி வாழணும்ன்றதுக்கு இந்த அந்த அளவு தூரம் அற்புதமான வார்த்தைகள் குர்ஆன். இனி அந்த குர்ஆன் அடிப்படையில் வாழ்றதுக்கான வாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குமாறாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. جزاكم الله خيرا. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Dear brothers and sisters, Mount Lavinia Vatarappala Al Jamiyatul Fakira Jumma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities. In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents, mini sports complex, hostel facilities for higher education students, permanent income for masjid maintenance, as well as social, educational and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiyatul Fakira Jumma Masjid. You can donate directly to the Masjid Office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500-100-37873. Al Jamiyatul Fakira Jumma Masjid. For further details, Chairman Al-Haj M.R.M. Pfizer, 0777-816-816. Dr. Zaki Hanifa,
07736399352. Shakir Mulafar 07773976697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.